Hi friends, welcome back to Ignopals. Ignol வந்து நீங்கள் அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அட்மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டேஜ் என்னென்ன அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. இல்லைன்னா இந்த ஒரு முக்கியமான ஒரு 5 மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணாமல் இருந்தாலே வந்து நம்மளோட கோர்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். என்ன அந்த 5 மிஸ்டேக்ஸ்? அந்த 5 மிஸ்டேக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட அசைன்மெண்ட் ஆகும், எக்ஸாமு இல்லைன்னா ஸ்டடி சென்டர்ஸ் இல்லை கோர்ஸோட ப்ரோக்ரஸ் வந்து அஃபெக்ட்டு கூட பண்ணலாம் இல்லையா? அப்படா என்னடா அந்த 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்மிஷன் எடுத்துட்டீங்க. அட்மிஷன் எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, எனக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துருச்சான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். செக் பண்ணாமல் இருக்கக்கூடாது. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா அதோட அட்மிஷன் ஸ்டேட்டஸ் இல்லை என்ன, என்ரோல்மெண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். நேமு, ப்ரோக்ராமு, ரீஜனல் சென்டர் மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்தால் ஆரம்பத்திலே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப பெட்டர்னே சொல்லலாம். என்ரோல்மெண்ட் நம்பர் வந்ததோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் வந்து ஃப்யூச்சரில் பல இக்னோ சர்வீசஸ் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஐடி கார்டு அவைலபிள் ஆனதும் டவுன்லோட் பண்ணி ஃபோனில் மட்டும் இல்லாமல் ஒரு சேஃப் பிளேஸில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து எக்ஸாம், அசைன்மெண்ட், கம்யூனிகேஷன் பல விஷயத்துக்கு இதுதான் யூஸ்ஃபுல்லாகும். அடுத்தது எல்லாருமே கேட்குற ஒரு விஷயந்தான் என்னென்னா, எங்களுக்கு ஐடி கார்டும் வந்தாச்சு, நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறதா இல்லையா? அட்மிஷன் முடிஞ்சதும் கிளாஸ் எப்போ ஆரம்பிக்கணும்னு மட்டும் வெயிட் பண்ணாமல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கண்டென்ட், ஸ்டூடெண்ட் போர்ட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணணும். உங்கள் ப்ரோக்ராமுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எந்த கோர்ஸுக்கு என்னென்ன அசைன்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டோம். லாஸ்ட் மினிட்ல வந்து டென்ஷன் ஆகாமல் இப்போவே வந்து எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அசைன்மெண்ட்டை வந்து அசைன்மெண்ட்டில் தான் நம்ம வந்துட்டு நிறைய பேர் வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? எக்ஸாம் வரும்போது தான் வந்து நம்ம அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம், அப்போ அசைன்மெண்ட் எழுதிக்கலாம் அப்படின்னால நினைக்காம அசைன்மெண்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அசைன்மெண்ட் இப்போவே எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணும்போது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இல்லை டியூ டேட் என்னென்ன சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு அசைன்மெண்ட் ஹெல்ப் ஏதாச்சும் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கே பண்ணித்தரோம். ஓகேவா? எல்லா அசைன்மெண்ட்லேயும் ஒரே நேரத்தில் சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும். ஸோ அட்மிஷன் கம்ப்ளீட் ஆனதும் அசைன்மெண்ட் எழுத பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு எப்போவுமே வந்து நீங்கள் அவேராக இருக்கணும். உங்களோட என்ரோல் நம்பர் இருந்தாலும், ஐடி கார்டாக இருந்தாலும், அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுற டேட்டு, தென் எப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும், எக்ஸாம் டிசம்பர் எக்ஸாமில் எப்போ வரும்னு எப்போவுமே வந்து நம்ம உங்கள் இமெயிலை செக் பண்ணிகிட்டே இருங்க. இக்னோவோட நியூஸை வந்து அப்டேட்டாகவே இருங்க. இப்படி இருந்தீங்கனாலே நீங்கள் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிற கோர்ஸை வந்து நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்கிறேன், என்னென்ன மிஸ்டேக்னால் அட்மிஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும், என்ரோல்மெண்ட் டீட்டெயிலை சேவ் பண்ணணும், ஐடி கார்டு, ஸ்டடி மெட்டீரியல் ரிசோர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், அசைன்மெண்ட்டோட ஏர்லியராகவே சப்மிட் பண்ண பிளான் பண்ணணும், அஃபிஷியல் அப்டேட்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.